இந்தியாவிலிருந்து இதுவரை ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களிலேயே மிக கனமான செயற்கைக்கோளை ஏவ தயாராகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது வரலாற்றிலேயே மிகுந்த ஆக்ரோஷமான பெரிய ஏவுதலை சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. 4410 கிலோகிராம் எடையுடைய CMS-3 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை சக்தி வாய்ந்த LVM-3M5 பாகுபலி ராக்கெட்டில் ஏவ உள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி மாலை 5:26 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த ஏவுதல் நடைபெற உள்ளது. இது இந்தியாவின் விண்வெளி திறன்களில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. கவுண்டவுன் தொடங்கியது. இறுதி தயாரிப்புகள் முடிவடைந்துள்ளன மற்றும் LVM-3M5 ஏவுதலுக்கான கவுண்டவுன் SDSC SHARஇல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ சமூக வலைதளங்களில் அறிவித்துள்ளது. எல்லா அமைப்புகளும் கோ நிலையில் உள்ளன. புறப்படுவதற்கு தயாராகி வருகிறோம். இந்த CMS-3 செயற்கைக்கோள் இந்தியாவிலிருந்து ஜியோசிங்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் GTO நோக்கி ஏவப்படும் மிக கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாகும். இதன் மூலம் இந்தியா வெளிநாட்டு ஏவுதளங்களின் உதவியின்றி கனரக செயற்கைக்கோள்களை தானாகவே ஏவக்கூடிய திறனை பெற்றுள்ளது. 43.5 மீட்டர் உயரமுள்ள LVM-3M5 ராக்கெட் அதன் மிகப்பெரிய சுமைத்திறனை பொறுத்து பாகுபலி என அழைக்கப்படுகிறது. முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்டு 2ஆம் ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது LVM-3 அமைப்பின் 5வது செயல்பாட்டு புறப்பாடாகும். மேலும் இதற்கு முன் சந்திரயான் 3 ஏவுதலையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. இந்திய கடற்படைக்காக முதன்மையாக உருவாக்கப்பட்ட CMS-3 GSAT-7R என்றும் அழைக்கப்படுகிறது. செயற்கைக்கோள் 2013 செப்டம்பர் மாதம் முதல் செயல்பட்டு வந்த GSAT-7ஐ மாற்றும். ரூபாய் 1589 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் 2019 ஜூன் மாதத்தில் இஸ்ரோ மற்றும் இந்திய கடற்படை இடையே ஒப்பந்தமாக கையெழுத்திடப்பட்டது. இது கடற்படை பாதுகாப்பு தகவல் தொடர்புகளை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும். இந்த பன்முக அலைக்கற்றை செயற்கைக்கோள் UHF-SC விரிவடைந்த C மற்றும் KU அதிர்வெண் அலைகளில் செயல்படுகிறது. இதன் மூலம் இந்திய கடற்படையின் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள் மற்றும் நில அடிப்படையிலான மையங்களுக்கிடையில் பாதுகாப்பான குரல், தரவு மற்றும் காணொளி பரிமாற்றத்தை 2000 கிலோமீட்டர் பரப்பளவில் வழங்கும். இந்த மேம்பட்ட திறன் இந்திய கடற்படையின் நெட்வொர்க் அடிப்படையிலான போர்த்திறனை பலப்படுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் கடல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களை விரிவாக்கும்.